This is Gopalakrishnan from MHW MH department. ஸோ என்னுடைய குரல் நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல, கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. ஸோ ஐ ஹோப் ஐ கிவ் மை பெஸ்ட். ஸோ இப்போ என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னா வந்து இந்த கதையில வந்து சில விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கும். வாட் இஸ் மீன் பை லவ், வாட் இஸ் மீன் பை லைஃப், வாட் இஸ் மீன் பை ஃபேமிலி, வாட் இஸ் மீன் பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பத்தி ஒரு கதை தான். இந்த கதை எப்படி ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஸோ நம்ம மதராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் காலேஜ் வெளியில, கேட்டுக்கு வெளியில. ஸோ காலையில ஒரு 7 மணி இருக்கும், ஒரு சில்லான ஒரு கிளைமேட். வண்டி வந்து ஒரு ரெண்டு மூணு வண்டி தான் போகுது. ஸோ சரி நான் ஜாக்கிங் போலான்னு சொல்லிட்டு என்னோட ஷூ எல்லாம் மாட்டிட்டு பொறுமையா அந்த ஒரு சில் கிளைமேட்ல வந்து ஜாக்கிங் போயிட்டு இருக்கேன். திடீர்னு பின்னாடி பார்த்தா ஒரு சத்தம், பின்னாடி திரும்ப பார்த்தா ஒரு அழகான ஒரு பெண் ஒருத்தங்க நினைச்சிருக்கேன். ஸோ அந்த இடத்துல தொடங்குற ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ அந்த இடத்துல என் மனசு எப்படி இருந்திருக்கும், என்ன நான் ஃபீல் பண்ணிருப்பேன். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே, காலின் கீழே மீன்களின் கூட்டம் என் மேலே, பூவாளியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்த மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே, தருமாறி போல வந்து உன்னை பார்த்த நேரம் அடையாளம் இல்லா ஒன்றை. அப்படிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. கண்டேன் நெஞ்சின் ஓரம், ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் அந்த நேரத்தை நேசிக்கும். டக்குன்னு அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் மனசுல ஆகல. அவங்களுக்கு வந்து மலையாளம் தான் தெரியும். சோ எனக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நம்ம போய் கத்துட்டு வரதுக்குள்ள அவங்க தமிழ் கத்துப்பாங்க. சரி அதை வந்து தமிழ்ல தெரிஞ்ச மலையாளத்துல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பாடலே பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மலரே நின்னே காணாதிருந்த என் வாழ்வில் ஒளி எல்லாம் இல்லாகி போகும், அழகே என் அழகே உன்னை சேராதிருந்தால் என் காதல் கனவெல்லாம் காயங்களாகும், உன் கண்கள் பாராத நாள் இங்கு இல்லை, உன் வாசம் நுகராத நிமிடங்கள் இங்கில், நீ இன்றி நான் இங்கு இல்லை. சொல்லிட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் லவ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, என்ன நடக்கும், அதோட தொடக்கம் எப்படி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும். Some loves ends with success, some love ends with success, after that it's get break up. சில காதல் ஒன் சைடாவும் போகலாம். பட் இந்த ஒன் சைடா போயிடுறது, பிரேக்கப் ஆகுறது, அந்த மாதிரியான விஷயம் நடக்கும் போது எப்படி நம்ம அந்த விஷயத்தை எதிர்கொள்வோம். சப்போஸ் அந்த பர்சன் நம்ம முன்னாடி வந்து நிக்கிறாங்க பல நாள் கழிச்சு, அப்போ உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம மனசுல தோணும், என்னைத்தான் அன்பே மறந்தாயோ, மறப்பேன் என்றே நினைத்தாயோ, நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி என்னால் நல்ல தேதி. சோ காதல்ல ஒரு பிரிவுன்னு ஒண்ணு இருந்தாலும், ஒரு 21 வயசு 22 வயசுக்கு மேல அந்த விஷயங்களை, ஒரு வழி தரக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி மறக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சும் போது, அந்த 21 வயசுக்கு மேல தானாலே தானா மறந்தோம். காரணம் என்னன்னா நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன். சோ கடைசியில நம்ம ஃபேமிலிக்காக ஓட ஆரம்பிச்சிருவோம். பட் இன் பிட்வீன்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சோ அந்த வழியெல்லாம் ஷேர் பண்ணிக்கக்கூடிய, அந்த வழியெல்லாம் தொடர்ச்சி எரியக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம MSSW காலேஜ்ல, எஸ்பெஷலி நம்மளுடைய ஹாஸ்டல்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டோரியோட தீம் என்னன்னா, லவ் இஸ் a part of life, it's not a life, so enjoy your life, enjoy your life with your family and friends.